வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. நாம் பார்த்துட்டு படம் டைகர் நாகேஸ்வரரான ஒரு படம் 2023 ரிலீஸ் ஆன தெலுங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இது தமிழ், ஹிந்தி, மலையாளம் அப்புறம் பல லாங்குவேஜில் இந்த படம் வந்துருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம். ஆல்ரெடி ஒரு 3 பாட்டு நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த படத்தோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதான் இந்த படத்தோட கதை புரியும். இந்த படம் ஒரு ஆந்திரா மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் நடக்கப்பட்ட படம் தான் இது. ஸோ அந்த படத்தை ஒருத்தர் திருடனோட கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பேஸ் பை ட்ரூ ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட்டு 3 பாட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதோட எண்டிங்லேருந்து நம்ம 4வது பாட்டை கிளைமேக்ஸ் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மொத்தத்தில் கதையில் பார்த்திங்கன்னா, இப்போ டைகர் நாகேஸ்வரன் ஒரு திருடனாக இருந்து அப்படி இப்படின்னு வளர்ந்து அப்புறம் கடைசியில் அவங்க ஊர் நன்மையெல்லாம் செஞ்சு அவங்க ஊர் பொதுமக்களுக்காக காப்பதற்காக போராடுறாப்புல. அப்புறம் அந்த ஊர் பசங்களுக்கு வந்து நல்லா படிப்பு கொடுக்குறாப்புல. படிப்பு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு நல்ல வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாப்புல. அதுக்கப்புறம் அங்கேருந்த ஒரு மம்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, நான் என்னங்கிற பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு. அது வரைக்கும் பார்த்தோம். ஸோ சேனலை ஃபுல்லாக பார்த்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி வீடியோ பார்க்காதவங்க ஃபுல்லாக பார்த்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இப்போ கதையில் வரும் மப்டி பிஎம் ஆஃபீஸுக்கு போன நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற பிஎம்மோட கட்சிப்பட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆஃபீஸர் மப்டியில் வந்து ஊரில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த அலைக்கு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை பிடிச்ச விஷயம் தங்கலாம் எங்கடா இருக்குன்னு கேட்க பேங்க் லாக்கில் இருக்குது அப்படிமா அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கதாநாயகி வராங்க, அதாவது ஹீரோவோட அத்தை பொண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒடியாந்து பார்க்குறாரு. என்னென்னா நம்ம ஹீரோவுக்கு குழந்தை வந்திருக்கு, அதுதான் ரெட்டை குழந்தை. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம பசங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அதெல்லாம் விடுங்க, நீங்கள் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி கட்டுக்குன்னு வேலை நடந்துட்டு இருக்குது, நீங்கள் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்கள் சரண்டர் ஆகுன்னு சொல்லியிருந்தீங்களே, எப்போ வந்து சரண்டர் ஆகிறீங்கன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது, இனி எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது, நீங்கள் இடத்த காலி பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே குழந்தைய கையில் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாப்புல. கதை நாய்க்கு ஒரு சோகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி விட்டுட்டு வாடா அப்படின்னு போட்டு கொடுக்குறவன் சொன்ன உடனே அவனும் சரின்னு தள்ளாடிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இங்கே நிறைய வேலை இருக்குது எனக்கு, அதனால் அவனுக்கு சொன்னால் புரியாது, அது வரைக்கும் நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீ என் மேலே பாசமாக இருந்த, நான் சொன்னது எதுவும் கேட்கல. இப்போ குழந்தைங்க மேலே நீ பாசமாக இருக்க, அதனால் நான் சொல்கிறது எதுவுமே என்னால் கேட்க முடியாது, நீ கேட்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சில பல விளக்கங்களை கொடுத்து கதாநாயகியை கொஞ்சம் குழப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் கதாநாயகி, நீங்கள் இப்போ போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களை யார் பார்த்துக்குவாங்க, குடும்பத்தை யார் பார்த்துக்குவோம், அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு சைலண்ட்டாக கிளம்பி போகிறாப்புல. அப்புறம் கதாநாயகி என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்காரங்க, அந்த போலீஸ்காரங்க, அந்த சமூக சேவை எல்லாருமே ஒன்றா உட்காந்துருப்பாங்க. என்னென்னு இந்த மாதிரி நம்ம கதாநாயகி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, மாமனை கூட்டிகிட்டு வருவா அப்படின்னு எதிர் வாத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க கைது பண்ணுறதுக்காக. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், குழந்தைய சமத்துட்டு வருவான். இதான் பார்த்தா எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது நாகேஸ்வர ரெட்டி கூட்டிகிட்டு வரப்பான்னு பார்த்தா இவன் மட்டும் வந்திருக்காள் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஆக்சுவலாக அனுப்புனதே இவங்க தான். என்னம்மா நான் நல்லா சமாதானம் பேசி வச்சுருந்தேம்மா, தண்ணியை குறைக்கிறதுக்கு நீ நம்ம இப்படி வெறுங்கியோட வரேன் அவங்க சமூக சேவை கேட்க, அந்த உயரதிகாரி போலீஸ்காரர் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல, உடனே காட்டில் எல்லாத்தையும் சலாடை போட்டு சளிச்சிடுங்க, அவன் நீங்கள் நம்ம பிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறாரு அந்த ஆஃபீஸர். ஆர்டர் போடுறாப்புல. உடனே இவன் என்ன பண்ணுறான், அதுக்கெல்லாம் தேவையில்லைங்க, அவர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடுறேன், அவர் மேலே இந்த ஷூட்டிங் ஆர்டரை மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே கண்டிப்பாக அது வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவரும் சொல்கிறாப்புல அந்த உயர் அதிகாரி. அதுக்கப்புறம் அந்த கொடுக்குறாங்க மாமா என்ன பண்ணுறாரு, வேணாம்மா சொல்லிடாதம்மா, சொன்னால் அவருக்கு தாம்மா ஆபத்து, உண்மை என்னென்னு தெரியாமல் நீ வாட்டுக்கு இவருக்கு தப்ப இது சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னா மாமா சொல்ல யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவள் கேட்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் அப்படி பேன்னு நிற்கிறாங்க. உடனே அப்போ தான் நம்ம நார்ஸ் என்ட்ரி கொடுக்குறாப்புல. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களை போயிடறாங்க. நார்ஸ் வந்துட்டு ஏன்டா எல்லாம் அமைதியாகிறீங்க, என்னடா சமாச்சாரம் சொல்லி கேட்க, இந்த மாதிரி நாகேஸ்வரராவ் பிடிக்கிறக்கா வந்திருக்காங்க, அவங்க மனைவி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே மனைவி மூஞ்சி காட்டுறாங்க. அவளை இப்படி சோகமாக நிற்கிறான். அப்போ நான் சார் என்னம்மா இப்படி அவசரப்பட்டு சொல்லிட்டியாம்மா, எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டியாம்மா, நீ புரிஞ்சிக்காமல் பண்ணிட்டியாம்மா அப்படின்னு சொல்லி போட்டு நான் சார் சொல்கிறாப்புல. என்னென்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி பார்த்தா, அதுக்கப்புறம் பின்னாடி போது ஒன்று இருக்காதா, என்னென்னா நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டுமே நகை முட்டையில் பேங்க் லாக்கில் தூக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க அந்த காட்டு வழியாக. அங்கே இருக்க ஒரு ஸ்னைப்பர் ஒருத்தன் நின்றுட்டுருக்கிறான், சரி படுத்துட்ருக்கிறான். கரெக்டாக எல்லோரும் சுற்றி போட்டு நிற்கிறாங்க, யாரை பிடிக்கிறதுக்கு, நாகேஸ்வராவை பிடிக்கிறதுக்கு
அந்த காட்டுக்குள்ளே அங்கங்கே பதுங்கி நிற்கிறாங்க. மூலையிலையும் சரி, அந்த புதருக்குள்ளேயும் சரி, இண்டு இடுக்குலாம் நிற்கிறாங்க. இவனை உயிரோடு சுட்டு கொண்டு வரணும், இல்லை உயிரோடு கொண்டு போகணும்னு சொல்லி போட்டு. அதுக்கப்புறம் இவங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரன் கூட இருக்கிறான். அதுக்கப்புறம் இப்படி நகர்ந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ்காரன் ஒரு கட்டையை மிதிச்சிட்றான் சடக்குன்னு. இந்த கட்டையை மிதிச்சோன்னே அந்த சத்தம் கேட்ட நம்ம நாகேஸ்வரர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அலர்ட் ஆகிறாப்புல. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு உடனே முன்னாடி போயிருந்த நண்பனை தோளில் கையை வச்சு அப்படியே தடுக்கிறாப்புல. நெல்ல போகாத அப்படின்னு சொல்லி போட்டு காதில் ஏதோ சத்தம் கேட்குது ஹீரோவுக்கு. என்னடான்னு பார்த்தா திட்டின்னு மேலே ஒருத்தர் சுடுறான். டபால் சுட்டவுடனே அப்படியே அந்த புல்லட்டை தட்டி விட்டு போகிறாப்புல. உடனே அங்கே கூட இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சும்மா சட்டா தட சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓடினார். அந்த காட்டின் எல்லையை வரை ஓடினார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போயிடுது, டக்குன்னு போயிட்டுருக்க சொல்ல இந்த கூட வந்த பார்த்திங்களா, அவனை டக்குன்னு சுட்டவொன்னே அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஒரு காட்டு மாதிரி ஒரு பகுதி, அந்த பகுதிக்குள்ளே எந்த மூலைக்கு போனாங்கத்தில் ஆளுக்கு ஒரு பகுதியை பிரிஞ்சு போயிட்டாங்க. போலீஸும் பிரிஞ்சு தேடுறாங்க இவங்களை. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது ஆசை சொல்கிறாப்புல, ஏய் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல உடனே ஊருக்காரன், அவன் செத்தா தப்பா என் ஊருக்காக வீடு வேலை வரும், இல்லைன்னா ரோடும் போட மாட்டாங்க, மின்சாரம் எதுவும் வராது, அவனை பிடிச்சினா நம்ம நிம்மதிக்கால வந்துடும்ல அப்படி மாதிரி ஐஎஸ்வராக்கு எதிராக பேசுகிறாங்க. ஏய் நீங்களாம் முட்டாள்டா மனுஷங்கடானா, நீங்களெல்லாம் நம்ம எவ்வளோ நல்லதாக பண்ணியிருக்கோம் தெரியுமா, உங்களுக்காக பாடப்பட்டவனை நீங்களே போட்டு கொடுக்குறீங்கடா பாவிகளா அப்படின்னு சொல்லி போட்டு நாசர் எல்லாத்தையும் திட்டுறாப்ப. அதுக்கப்புறம் நாசர் சொல்கிறாப்புல என்னென்னா, ஏய் அவன் உங்களுக்காக அவ்வளோ ட்ரெயினை தாண்டி உங்களுக்கு அரிசி மூட்டையில் கொடுத்து உணவு அழைச்சவன்டா, அது மட்டுமா எவ்வளோ ஒரு இடம் வந்தாலும் அவன் தாவி குதிச்சு வருவான்டா, எவ்வளோ ஒரு ஜெயிலாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு எத்தனை அடி உயரமாக இருந்தாலும் சரி தாவி குதிச்சு வருவான்டா. அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து ஓடி வந்துருப்பா பார்த்தியா நம்ம ஹீரோ. அந்த சீனை ஃப்ளாஷ்பேக் அப்படியே காட்டுறாங்க. அவ்வளோ ஒரு ஜெயிலில் அவ்வளோ ஒரு காம்பவுண்ட் சவர் தாண்டி வந்திருக்கா அப்படி இல்லையா, அதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் வருது, பார்த்துட்டு வந்துடுங்க மறக்காமல். அப்படி எல்லாம் தாண்டி வந்து உங்களுக்காக போராட்டம் என்ன வேணால் செய்வ, எந்த பதவிக்காக வேணாலும் போக முடியும், எந்த மக்களுக்காக உங்களுக்கு வந்திருக்கான், உங்கள் ஊர் மக்களுக்காக வந்திருக்கான். பிஎம் ஆஃபீஸுக்கே போய் டஃப்பை கொடுத்து வந்தவன்டா நம்ம ஹீரோ. அப்படிப்பட்ட அவனுக்கு அதிகாரம்லாம் இருந்து வந்தும் அவன் அதெல்லாம் ஒதுக்கி நிற்கிறான்டா, அவன் சொந்த காலன்னு உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நாசு. இந்த பக்கம் சுற்று போட்டுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம ஹீரோவை, அப்படியே மேலே மரத்தில் தவிட்டு நிற்கிறாப்புல. உடனே என்ன ஆயிடுது, மொத்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க, இவன் எந்த பக்கம் போயிருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி ஆளுக்கு ஒரு பிரிவாக பிரித்து தேடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு 4 பகுதியை பிரித்து விடுறாங்க போலீஸ்காரர். நம்ம ஹீரோ நடுவில் பூந்து ஓடுறாப்புல, இதாண்டா கேப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் போய் தொலைச்சதாண்டா நமக்கு சாவு, நமக்கு நிம்மதியாக வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, அவனை போட்டு ஒரு அடி நாசர் அடிச்சதுக்கப்புறம் அவன் கீழே வந்துடுறான். அவனுக்காக பண்ணலாடா, அவன் உங்களுக்காக பண்ணியிருக்கான், அவன் அவ்வளோதான் உள்ளே இங்கெல்லாம் ஓடினதுனால தான் உங்களுக்கு ஒரு ரோடு போட்டிருக்காங்க, உங்களுக்கெல்லாம் நைட்டும் பகலும் பார்க்காம அவனை பிடிக்கிறதுக்காக சில வேலை சில கஷ்டம் அவங்களுக்கு கொடுத்ததுனால தான் நைட்டு மின்சார வெளிச்சம் வேணும்னு சொல்லி கேட்டவொடனே போலீஸ்காரங்க உங்கள் ஊருக்குள்ளே விளக்கு வந்திருக்குது, மின்சாரம் வந்திருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஏன்னா இப்போ நைட்டு வெளிச்சம் வேணும், நாகேஸ்வரம் பிடிக்கிறதுக்கு நைட்டு வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு மின்சாரம் கேட்க வச்சது நாகேஸ்வரர் தான்டா அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்கிறாரு நாசர். அதுக்கப்புறம் வண்டி போக மாட்டேங்குது, நாகேஸ்வரரை பிடிக்க முடியல, அதுக்காக ரோடு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஓட விட்டதே நம்ம ஹீரோ தான், அது தெரியாமல் நீங்கள் பேசாதீங்கடா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாப்புல நம்ம நாசர். அப்படிலாம் ஓடி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க என்னங்கிறாங்க, அங்கே ரோடு சரியில்லை சார், கண்டிப்பாக ரோடு போட்டதை பிடிக்க முடியும் நாகேஸ்வரான்னு சொல்ல, அதுக்காக ரோடு போட்டாங்க அந்த ஊருக்கு. இந்த விஷயத்தை போகாமல் நம்ம நாசர் என்ன பண்ணுறாரு, ஊர் மக்களுக்கு அப்படியே புட்டு எடுத்து வைக்கிறாப்புல. இதை கேட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த ஊருக்காரங்கெல்லாம் அப்படியே பேதலிச்சு போய் நிற்கிறாங்க, என்னடா அப்படி சொல்லிட்டானே பொசுக்கணும், அப்போ நமக்காக தான் படம் வர்றானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள தயக்கம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பிஎம் ஆஃபீஸை ஒருத்தர் வேவாக வந்துருப்பான் பார்த்தீங்களா, அவன் நேராக பிஎம் ஆஃபீஸுக்கு போய் இந்த மாதிரி பார்த்தேன், அவன் நாகேஸ்வரர் அவன் மக்களுக்காக போராட்டிருக்கிறான், அவன் கெட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவன், அவன் எங்கே ஆரம்பித்து அவனுக்கும் தெரியும், முடிக்க அவனுக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்ல. அதுக்கப்புறம் அந்த கூட வந்து என்ன மறுபடியும் டப்புன்னு போட்டு சுட்டுறாங்க. சுட்டவொடனே அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து அப்படியே ஒரு தாவி கீழே விழுந்துடுறான். நண்பா கீழே விழுந்துடாத, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு போக, இந்த பக்கம் துப்பாக்கி சத்தம் கேட்ட மற்ற போலீஸாரில் திரும்பி பார்க்குறாங்க. அவன் கீழே விழுந்து தவிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ போய் காப்பாற்றி அப்படியே தோளோட தோல் தூக்கி அப்படியே கூட்டிட்டு அவனுக்கு ஒன்றும் அதில் கவலைப்படாத. அப்போ அவன் சொல்கிறான், கூடக்கிறவன் என்னை விட்டு நீ எப்பயும் போனதே இல்லை, ஆனால் அந்த ஒரு தடவை கேட்குறேன், இந்த ஒரு வாட்டி என்னை விட்டுட்டு போயிருந்தேன்பா அப்படின்னு சொன்ன உடனே தாபால்னு மாடி ஒரு 2-3 புல்லட்டை இறக்கிடுறானுங்க.
இறக்கணுன்னா அவன் அப்படியே சரிஞ்சு போய் மண்ணில் அப்படியே புரண்டி போய் விழுகுறான். "ஏய் போகாதடா" அப்படின்னு சொல்லி சத்தம் போட நம்ம ஹீரோ அவன் அப்படியே அந்த வேகத்தில் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் நான் டைலாக் போகுது, "இப்படிலாம் உங்களுக்கு பாடுபட்டவன் அவனை போலீஸில் மாட்டி விட்டீங்கடா பாவிகளா, நீங்களாம் மனுஷங்களாடா" அப்படின்னு அவர் திட்ட நம்ம கதாநாயகி கூட சேர்ந்து ஏன்னா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் காட்டுறாங்க, அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், நம்ம நாகேஸ்வராவை டம்முன்னு 2 புல்லட் இறக்குறானப்பா. அதாவது ஷோல்டருக்கு மேலே இதே ஷோல்டர் கிட்ட இருக்கிறா அப்படி போல் ரத்தம் சபான்னு இருக்குது. ஒரு படுகாயம் அடைகிறாரு நம்ம கதாநாயகி. அவ்வளோதான், படம் முடிஞ்சதாக கிட்டத்தட்ட ஒரு 3 புல்லட் இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில் காமிக்கும்போது. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் அடுத்த சீனில் கேட்கும்போது ஊர் மக்கள் எல்லாம் கதறி எழுதுறாங்க. ஐயோ நாகேஸ்வரன் நமக்காக தான் பாடுபட்டுருக்கானோ அப்படின்னு ஒரு சோகமான பிஜிஎம்மை போடுறாங்க பின்னாடி. அதுக்கப்புறம் கூட வந்த ஃப்ரெண்டு அப்படியே செத்து போயிட்டான். செத்து சின்னவண்ணம் ஆயிட்டான். இதை பார்த்த நம்ம ஹீரோ, "விழுந்து விடாது எழுந்து விடு" அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு விழுந்த குண்டெல்லாம் பார்க்காம அப்படியே எழுந்திரிச்சின்னு திரும்பவும் ஓடுறாப்புல. ஓடுறாரு திரும்ப ஓடுறாப்புல. ஏன்னா மக்களுக்காக போராடணும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் அந்த இடத்துல திரும்ப போலீஸ்காரன் ஜீப்பை வண்டியை தூக்கிட்டு வந்துடுறாங்க கரெக்டாக கண்ணை பிடிச்சிட்டு. கரெக்டாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய நல்ல ஒரு காடு மாதிரி வட்டமாட்டம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சில குடிசைகள் இருக்குது. திடீர்னு பார்த்தா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு ஆம்னி வண்டி ரிவர்ஸில் வருது. என்னடா அது ஒரு வண்டி சம்மந்தம் இல்லாமல் பின்னாடி வருதுன்னு பார்க்குறாங்க எல்லா போலீஸ்காரங்க. அந்த வண்டி அங்கே இருக்க மரத்தில் பட்டு அப்படியே டபால்னு உள்ள இருக்கிறதுல வெளியே வந்து விழுகுது. என்னடான்னு பார்த்தா போகிற வெடிகுண்டாக விழுகுது. இந்த குண்டெல்லாம் என்ன ஆகி போயிடுது. இங்கே வந்தாங்க பார்த்தியா போலீஸ் ஆஃபீஸரு, அவங்க வண்டி கீழே அவங்க பைக்கு கீழே விழுந்துடுது. விழுந்தவொடனே அங்கே உடனே பெரிய பிளாஸ்ட் ஆகிடுது. டம்முன்னு வெடிக்குது பூரா குண்டு. இது எல்லாத்தையுமே நம்ம நாகேஸ்வரர் அங்கேருந்து அப்படியே வேடிக்கை பார்க்குறாப்புல. நான் தாண்டா கெத்து அப்படிங்கிற மாதிரி காட்டுறாப்புல. "நான் வீல் நினைத்தாயோ" அப்படின்னு சொல்லி போட்டு டக்குன்னு கிளம்புறாரு நம்ம ஹீரோ. அங்கே ஒரு கார் ரெடியாக நிற்கும் நம்ம ஹீரோக்கு. அந்த காரை பிடிச்சி அவர் அப்படியே பொருள்னு கிளம்புறாரு. அதை பார்த்து நான் அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், "டேய் அதுக்குள்ளே கிளம்புறியாடா" கத்த ஆரம்பிச்சிட்றான். அவரை நான் கத்தினதுக்கு பண்ணால் ஒரு பிரச்சனையும் இல்லைச்சு. நம்ம ஹீரோ அப்படியே காரை பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த நாசர் காரை பார்த்திங்களா, அவர் சொல்கிறாரு, "டேய் அவன் என்ன எப்போ வேலை செஞ்சுருக்கான் தெரியுமா, உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா, பேங்க்கில் கொள்ளையடிச்சது உங்களுக்காக தாண்டா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நாசர். என்னடான்னு பார்த்தா அந்த பேங்க்கில் பணம் இருக்குது பற்றி, அந்த எம்எல்ஏ பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சுருப்பான் லாக்கரில். அந்த பணத்தை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு பாட்டில் கட்டிட்டு பற்றி உதவி செஞ்சுருப்பார்ல ஒரு கலக்கத்தாக்காரன், அவங்ககிட்ட அந்த நகையை புரட்சி கொடுத்து அதை அப்படியே பணமாக்கி இந்த ஃபேக்ட்ரி செலவு கொடுக்குறதுக்காக பண்ணியிருப்பார் நம்ம ஹீரோ. எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பார். இந்த விஷயம்லாம் நம்ம நாசர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த ஊர் பொதுமக்கள்கிட்ட சொல்கிறாப்புல. சொன்ன உடனே அதுக்கு அடுத்த சீனில் காட்டுறாங்க, பிஎம்எம் இந்த மாதிரி நாகேஸ்வரர் கட்டுறாங்க கிடையாது, ரொம்ப நல்லவன் தான். அவன் ஒரு லெட்டர் இங்கே கொடுத்துருக்கான், என்னை வர வச்சதே அவன் தான். வர வச்சு இந்த மாதிரி தெரிய வச்சு நான் வருவேங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ வர வச்சுருக்கான். ஆமாம் அவன் ரொம்ப நல்லவன் தான். எவ்வளோ சிப்பாக இருந்தாலும் அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக அவனை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. மேடம் நான் வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கான ஒரு சில மெசேஜும் கொடுத்துருக்காங்க, ஒரு லெட்டர் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா அவன் அப்படியே அந்த ஊருக்குள்ளே போகும்போது கரெக்டாக அவனோட கோட் பாக்கெட்டில் ஒரு லெட்டர் வச்சுருப்பாங்க. அதாவது அங்கே ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க, அந்த ஃபேக்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கொஞ்சம் இது பண்ணுங்கள், இதை பெட்டிஷனாக கொடுத்து நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்காது, அதனால் அவன் பிரச்சனையாகவே மாறிட்டான், நம்மளை தான் அவன் பார்க்க வச்சுருக்கான் அப்படிமா சொன்ன உடனே உண்மைகள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சமூக விவாதி நான் என்ன பண்ணி கேட்டேன், நான் உங்களை சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லோரும் நான் சொன்னதுக்கப்புறம் கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் ஊர் மக்கள் போகிற இந்த விஷயமெல்லாம் கேட்டோன்னே கேம் வரையும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இவ்வளோ நல்லவன் நம்ம மாட்டி விட்டோமே அப்படின்னு அதையும் இருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஒரு திருக்கா பார்த்திங்களா, அவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி இவன் ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பான், நாகேஸ்வரரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்து இன்னொருத்தவங்க கூட கூட்டிகிட்டு வந்திருப்பான். இன்றைக்கி நான் காட்டுறேன், உள்ள நாகேஸ்வரரை போட்டு கொடுத்த ஒரு நாயை ஒருத்தர் நிற்கிறான். நீங்கள் பத்திரமா பார்த்துக்கலாம், நான் போய் போலீஸ் பிடிச்சி வந்தாலும் சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுவான், இவன் நாகேஸ்வராட்டுன்னு அவளுக்கே தெரியாது. அது தெரியாமல் என்ன பண்ணுவான், அவன் வந்து நம்ம ஹீரோவை கையை காலையும் கட்டி வச்சுருவான். ஏன்னா நாகேஸ்வரரை போட்டு கொடுத்து வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல கையை தட்டி விட்ருவா அவள். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த போலீஸ்காரன் வந்துடுவான். ஓ நாகேஸ்வரா வருவான்னு நினச்சிட்டு கொஞ்சம் இவன் தான் அந்த நாகேஸ்வரர், இது கூட உனக்கு தெரியாதா, இத்தனை நாளாக நீ பார்க்கணும்னு நினச்சேன், அவன் இவன் தான் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை கூட தெரியாமல் அவளை போட்டு நம்ம ஹீரோவை போட்டு கட்டி வச்சுட்டா அவள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவான். இவன் கேமரா அழுக ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா தெரியாமல் கட்டி வச்சிட்டான். அதுக்கப்புறம் காலில் விழுந்து போராடுறான், அவரை விட்டுருங்கன்னு. ஆனால் அந்த போலீஸ்காரெலாம் கேட்க மாட்டாங்க. உடனே காலில் தட்டி விட்டு வர அந்த பெரிய போலீஸ்காரர் அவ்வளோ திமிர இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அவன் வந்துடுறான். அந்த கூட வந்தான் பார்த்தீங்களா, இப்போ கூட வந்தவன் அவன் வந்து பணத்தை வாங்கிட்டு போட்டு கொடுத்ததே அவன் தான். அதுக்கப்புறம் இவ்வளோ கோவம் வந்துடுது.
நாகேஸ்வர வெட்டி இப்படி ராவா நீ மாட்டி விட்டுட்டியே, ஒரு இவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படி இப்படிலாம் சொல்ல, அதெல்லாம் இருக்கிறது தான், காசு வாங்கி வச்சு வா போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துடுது. சும்மா கத்தி எடுத்து நசுக்குன்னு சொருக ஆரம்பிச்சிட்றா. நல்லவனுக்காக போராடுறான். ஒரு டைம் இவளையே காப்பாற்றிருக்காரு நாகேஸ்வரராவ். அதனால் அந்த நன்றி இருக்கும்ல, ஒரே குத்தி வயிற்று கிழிச்சு விட்றாப்புல. அவன் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் விழுந்து செத்து போயிடுறான். உடனே அங்கேருந்து தப்பிச்சு போய் வேகமாக அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி நாகேஸ்வரா பிடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க, அந்த பழைய பில்டிங் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, வாங்க போய் காப்பாற்றலாம் சொல்ல எல்லோரும் அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஊர் பொதுமக்கள் எல்லாமே அலறி அடித்து ஓட ஆரம்பிச்சிட்றாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவை கையில் விலங்கு போட்டு அந்த போலீஸ்கார ஸ்டேஷன் கொடுத்து போகாமல் அந்த ஒரு பழைய ஃபேக்ட்ரியில் உட்கார வச்சுருக்கான். அந்த கூட இருக்கிற பார்த்திங்களா, அந்த ஊருக்கு திருட்டு கூட தலைவன் அவனும் இருப்பாங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரர் அங்கே தான் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நீ போட்ட அவனோட ஆர்டர்லாம் நான் சிஎம்கிட்ட சொல்லி உன்னோட ஃபேக்ட்ரி கட்ட ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிட்டேன்டான் அப்படின்னு அந்த திருட்டு கூட தலைவன் சொல்லுவான். இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே மெல்ல கேட்டுக்கிட்டே இருப்பாப்புல. இங்கே தான் ஒரு மாசான சீன் வைக்கிறாங்க பாருங்க. நம்ம ஹீரோ எதுவும் தெரியாமல் சொல்லிட்டு இருப்பாப்புல, நீங்கள் அவங்க ஊர்க்காரங்களாம் பசங்களாம் வேலை இல்லாமல் நீ செத்ததுக்கப்புறம் கரெக்டான வேலைக்கு போக எல்லாம் திருட்டு தொழிலுக்க வந்து எல்லாம் சாக போகிறானுங்கடா, இந்த மக்களே நான் அழிக்க போகிறேன்டா, உங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் திருட்டு தொழில் தானே உங்களுக்கு வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறான் அந்த ஊருக்கார எம்எல்ஏ திருட்டு கூட தலைவன். அதுக்கப்புறம் உனக்கு இவ்வளோதான் தெரியுமா, அடுத்து என்ன நடக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே சஸ்பென்ஸாக பேச, இங்கே பாரு இந்த ஆர்டரை நான் வாங்கியாச்சு கேன்சல் பண்ண சொல்லி, சிஎம்க்கு என்ன உங்கள் ஃபேக்ட்ரி பர்சனல்னு தெரியுமா, யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஸோ நான் பர்சனல் ஆர்டரை வாங்கியாச்சு கேன்சல் பண்ணியாச்சு, நீ ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண முடியாதாடே அப்படின்னு திமிராக சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா உடனே அங்கே இருக்கிற கூட கைலாக்கை வந்து, ஐயா இருந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கொடுக்க அவனை வாங்கி பேசுகிறான். அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது, ஐயா உங்களை எம்எல்ஏ பதவியிலேருந்து ஒரே தூக்கிட்டாங்க, அடிப்படையாக உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க, அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு ஓப்பன் பண்ணுறாங்களாமா, அதுக்கு பிஎம்ஏ வராங்களா நேரில் அப்படின்னு சொன்னால், என்னடா வாரிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லேன். அப்படின்னு நம்ம ஹீரோ டைலாக் வர்றாரு, நீ சிஎம்ஐ பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் போய் பிஎம்ஐ பார்த்துட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு ஒரு மாசான டைலாக் பேசுகிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பிஎம் மேடம் சொல்கிற ஒரு விஷயம் வருது, அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள், நம்ம ஹீரோவை காப்பாற்றுங்க, சேவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுன்னு வரலாம். இதை பார்த்தா அந்த எம்எல்ஏ இருக்கான் பார்த்திங்களா, இந்த தகவல் கேட்டோன்னா அப்படியே ஷாக்காக வர்றான், யாரா அவன் அப்படின்னு. உனக்கு முன்னாடி நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான்டா வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்னடா பண்ணி வச்சுருக்கேன், என்னை விடாதீங்க, அவனை கொல்லுங்க அப்படின்னு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுறான், அந்த போலீஸ்காரனுக்கு ஆர்டர் போடுறான். உடனே என்னை அவ்வளோ அசால்ட்டாக கொள்ளலான்னு நினச்சியா, என் மக்களுக்காக நான் நல்லா செய்கிறேன்டா, உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாதடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது அந்த திருட்டு கூட தலைவனுக்கு, உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, உடனே போலீஸ்காரன் சொல்கிறாப்புல. நம்ம போலீஸ்காரன் வந்தாரு, கண்ணை தூக்கிட்டு சொல்லலாம், டபான்னு ஒரு குண்டும் எடுத்து ஒரு சுடுவார் பாருங்க, டாப்பான்னு எப்படி ஒரு குட்டிக்காரனை போட்டு டாப்புன்னு சாரி கையில் தட்டி விட்டு கையை காலை விலங்கு அவுத்துக்கிட்டு கீழே விழுந்துடுறாப்புல. அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிறாரு. சேர் உடஞ்சோடனே விலங்குலாம் கையில் அவுந்துடுது, இந்த சேர்லேருந்து கவுரில் அவுந்துடுது. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு சண்டை வருது, என்ன கொல்லணும்னா என்னால் முடியாதா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் டைலாக் விட்றாப்புல நம்ம ஹீரோ திரும்பவும். இல்லை இந்த இடத்துல டைலாக் வருது, என்னை கட்டி வச்சுருக்க நாய் சங்கிலியை கட்டி வச்சு நாய் நினச்சியா, நான் நாகேஸ்வரோட டைகர் நாகேஸ்வரோட அப்படின்னு அப்படியே அதிர்ஷ்ட மாதிரி சொல்கிறாப்புல நம்ம ஹீரோ டைலாக்கை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே சும்மா அடித்து டம்சம் பண்ணுறாப்புல, சும்மா துப்பாக்கி வச்சுருக்காங்களா அப்படியே திருப்பி விட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரனர் ரவுடி பயலுக்கு எல்லாத்தையுமே போட்டு தட்டுன்னு தட்டுறாப்புல. அவங்க போலீஸ்கார் துப்பாக்கி அவங்களே போட்டு தள்ளுறாப்புல நம்ம ஹீரோ. வளைச்சு சொல்கிறாப்புல, அந்த போலீஸ்காரனையும் போட்டு ஒரே மாட்டுறாப்புல. அதுக்கப்புறம் இந்த இவனுக்கு திருட்டு கூட தலைவன் அவனும் கையில் வச்சுக்கிறான், அவனையும் போட்டு நம்ம சண்டைக்கு வர இவனும் நம்ம ஹீரோ சண்டைக்கு போக அவன் தாவா கொட்டையில் ஒரு அடித்த உடனே அவன் வாயில் ரத்தமாக வரும், அவன் அப்படியே போய் விழுந்துடுறான். 2 இடத்துக்கு பயங்கர சண்டை, அடித்து பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ சும்மா வர்றதே இல்லை, இவனை கொல்லணும் ஒரு முடிவோடு இருக்காரு போல். அதுக்கப்புறம் அவன் அவன்கிட்ட அடித்தானா தூக்கி வீசிடுறாப்புல, அவன் அப்படியே பறந்து போய் விழுகிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எல்லாம் என்னோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல அவனை போட்டு ஒரே மிதிக்க இப்படியே அடிச்சுட்ருக்க சொல்ல அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுறாப்புல, நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த கஃப் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் அந்த திருட்டு குத்தலை அவன் கழுத்தில் ஓட்டு
அப்படி இழுக்கிறாப்புல. இழுத்துருக்க சொல்ல அவன் ஒரு பக்கம் டப்பு டப்புன்னு சுட்டுட்டே இருக்கிறான். யார்? அந்த போலீஸ்காரருக்கு மத்தியில் கூட்டிகிட்டு வந்தான்ல ஏமாத்து, அவன் ஒரு பக்கம் சுட ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவுக்கு குண்டடி வேறு பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஒரு 4 குண்டு வாங்கிட்டாரு நம்ம ஹீரோ. திரும்ப இப்படி குண்டடி தாங்குறாரு. என்ன பண்ணுறது? படம் அப்படித்தானே காட்டுவாங்க, நம்ம பார்த்து தானே ஆகணும். கேட்கணும் ப்ரோ, என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அப்படி இழுத்துட்டே போகிறாப்புல கழுத்தில் கஃபை போட்டு இழுத்துட்டு போய் வளத்தில் உட்காந்து அப்படியே சாவகாசமாக சாவடிக்கிறாரு அந்த நம்ம ஹீரோ. இந்த ஊருக்கு நல்லா நடக்கணும், உன்னோட பிரச்சனை இல்லை, எல்லாம் என்னோட முடிட்டும், நான் போனால் சும்மா போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னு தான் அந்த போலீஸ்கார் சொல்கிறாப்புல. உட்காந்துருக்கிற ஆல்ரெடி 3 குண்டு, திரும்ப போலீஸ்கார் 3 குண்டு சுட்டுட்டான். அப்புறம் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு 3 குண்டு, எத்தனை குண்டு விழுந்துன்னே தெரியல. அவன் மட்டும் சாகிறது உறுதி நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு வழியாக என்ன ஆயிடுது, நம்ம ஹீரோ அவன் களத்தில் போட்டு இழுன்னு இழுத்து அவன் வழியே சாகடிச்சிட்றாப்புல. சாகடிக்கிற கடைசி நேரத்தில் மறுபடியும் ஒரு 3 குண்டு. எனக்கே கணக்கே வைக்க முடியல, அவ்வளோ குண்டு போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் அவனும் செத்து போயிட்டான். செத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவ்வளோதான், நான் போகும்போது சும்மா போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தலையை தொங்க போட்டுறாப்புல. தொங்க போட்டோடனே சரி செத்துட்டானாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த போலீஸ்காரன் அப்படியே பக்கத்தில் வந்து கால் வெட்டி வதிக்க பண்ணேன். இவனு செத்துட்டான் பார்க்கலான்னு சொல்லி போட்டு அந்த எம்எல்ஏ இருக்க பார்த்தீங்கன்னா திருட்டு கூட தலைவன், அவனை தள்ளி விட்டு பார்க்குறாப்புல. அவனை செத்துட்டான். ஓகே, சொல்லி முடிச்சுது அப்படின்னு நினைக்கும்போது இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ பயங்கர ட்விஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, செத்த மாதிரி படுத்துட்டு இருக்கிற பற்றி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறீங்களா, டபால்னு கண்ணை தூக்கி பிடிங்கி நம்ம அந்த போலீஸ்காரனை டப்பு 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 டப்புன்னு வயிற்றில் சில பல குண்டுகளை சடார்னு இறக்குறாப்புல. இறக்குனவன் அவன் கீழே விழுந்துடுறான், நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அந்த ஊர் மக்களெல்லாம் அங்கே அப்படியே சுற்றி போட்டு வந்துடுறாங்க. அந்த கதவை கிட்ட வந்து கதவை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ கீழே விழுந்து அப்படியே தத்தி தடவி வந்து தலையில் ஓரமாக உட்கார்றாப்புல. கரெக்டாக கதவை உடைச்சிட்டு எல்லோரும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே கையெடுத்து அப்படியே உட்காந்துருக்காரு, சாஞ்சா மாதிரியே அப்படியே உட்காந்துருக்காரு. ஏதோ கொஞ்சோண்டு உயிர் ஓட்டிகிட்டு போல். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துடுறாங்க. நம்ம நாசர் வந்துடுறாரு, என்னடா அப்படி ஆகி போச்சுடா அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு ஃபீல் பண்ண எல்லா மக்களும் அப்படியே கண்ணீர் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா தண்ணீர் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லி இப்படி ஆட்டி கேட்குறாங்க. அந்த சமூக சேவை இந்த மாதிரி வேலை நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், அதை நீ நிறைவேற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னென்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி மக்களுக்கு நான் நிறையா போராடிட்டேன். என்னோடய மனைவிக்கும் என் குழந்தைகளும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, நான் செத்ததுக்கப்புறம் இது செஞ்சேன், என்னோடய குழந்தைகளை நீங்கள் பார்த்துக்க முடியுமா, என் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கதாநாயகி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க, பயப்படாதீங்க, அழுகாதீங்கன்னு சொல்ல, இல்லைம்மா ஆல்ரெடி ரொம்ப நேரம் கடந்து போயிட்டு நான், நீ என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். அந்த இடத்துல அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, உயிரை போட்டுறாப்புல. அதாவது அவன் குடும்பத்தை பார்த்துக்க சொல்லி போட்டு அவர் இறந்து வர்றாரு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு சோகமாக இருக்குது, எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கை தூக்கி மேலே வச்சுருப்பார் இல்லைங்களா, அந்த கை என்ன ஆகுது, அப்படியே கீழே விழுந்துடுது. ஆள் உயிர் போயிடுச்சு. அப்புறம் கையை ஸ்டாண்டர்ட் நிற்காது இல்லையா, அப்படியே கீழே விழுந்துடுது கையும். சரி, அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஊருக்காக என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அப்படியே 1 by 1 காட்டுறாங்க. மக்களுக்காக உணவு, அரிசி, சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஊரில் எந்த ஒரு ஏலம் வரக்கூடாது, திருட்டு தொழிலுக்கு எந்த ஒரு ஏலம் வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சில கடமைகள்லாம் இருக்குது. போலீஸ்காரங்க உள்ளே வரக்கூடாது, இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் விதித்து ஒரு சில நன்மைகள்லாம் செஞ்சார் நம்ம ஹீரோ. அது மட்டுமா, அந்த ஊர் பசங்களுக்கு முக்கியமாக படிப்பு கொடுத்தாரு. படிப்பு கொடுத்த பசங்களுக்கு இப்போ அடுத்து ஃபேக்ட்ரி கட்டி அதன் மூலமாக அவங்களுக்கு வேலையும் கொடுத்துருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பசங்கள் மூலமாக டிஸ்கஸ் பண்ணி ஹீரோ வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு கடைசி வரைக்கும் கூட வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை கை கூப்பி நல்ல காரி கட்ட காரியத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போய் கை கூப்பி கும்பிட்ற மக்கள் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அழுக ஆரம்பிப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் அவ்வளோ இடைஞ்சலையுமே அந்த ஊர் மக்களை காப்பதற்காக போராடினது. அதுக்கப்புறம் தன்னோட மனைவியை முதல் முறையாக பார்த்தது. அதுக்கப்புறம் அவள் எல்லாம் இந்த பிரச்சனை தான் பரவாயில்ல, நான் கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே ஓடுது. கதாநாயகி அப்படியே புரண்டு அழக ஆரம்பிச்சிட்றான். சரி, அதோட முடிஞ்சது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாத்தோட ஊர் மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாப்பா. ஸோ
கதை இதோட முடிஞ்சது. ஸோ இது பார்த்திங்கன்னா உண்மையான பேஸில் ஆந்திரா மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை கதை. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் கேட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவை கொன்றுப்பார். அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பா தொழில் போயிட்டு வரும்போது அந்த காசை வச்சு தான் அந்த ஊர் பொதுமக்களுக்கு நல்லது பண்ணணும். ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பார், டேய் நம்ம சாகிறதுக்கு முன்னாடி 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு சாகணும்டா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் வெட்ட சொல்லியிருப்பார். அந்த காசு வரும், அந்த காசு திட்டு காசை வச்சு மக்கள் நல்லது பண்ணணும்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த காசை வச்சு தான் சாப்பிட்றதுக்காக வச்சுக்குவோம் மக்கள்லாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெட்ட சொன்னதுக்கப்புறம் தான் வெட்டியிருப்பாங்க. வெட்டியிருப்பார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த பிஎம் அசிஸ்டண்ட் வந்து அவரோட சமாதிக்கு வந்து இது பண்ணுறப்ப அதுக்கப்புறம் ஒரு சீன் காட்டுறாங்க. ஒரு பையன் நான் ஸ்கூலுக்கு படிப்பேன்னு சொல்லிட்டாப்படி. நம்ம ஹீரோமா சரி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டாப்படி. இது என்ன சாகலன்னு எடுத்துக்கிறதா இல்லை ஃப்ளாஷ்பேக்கா அப்படிங்கிறது எதுவும் சரியாக தெளிவாக சொல்லலை கிளைமேக்ஸில். அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க ஒரிஜினலான டயர் நாகேஸ்வரராவ் யார் அப்படின்னு காட்டுறாங்க. ஆந்திரா மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னா பார்த்தீங்களா, அது இதுதான் இவர் தான் அவர். ஸோ அது அவங்க கூட இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படி இப்படின்னு வரும் ஃபோட்டோஸ்லாம் நிறைய வருது. ஸோ அதெல்லாம் பாருங்கள். உண்மையிலே ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஊருக்காக இவ்வளோ தூரம் போராடுறங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனால் ஒரு திருட்டு தொழிலிருந்து பண்ணுங்கிறது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான். ஸோ மக்களுக்காக ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க. ஆனால் அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஸோ அப்படி ஒரு கதையை தான் இந்த படத்தில் உண்மையாக எடுத்திருக்காங்க போல். பார்க்கலாம், படம் நல்லா இருக்குது. ஒரு தடவை 2 தடவை நல்லா பார்க்கலாம். கேஜிஎஸ் லெவலுக்கு எப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ஒரு சில சீன்ஸ் எல்லாம். இன்னும் அந்த திருடனோட சமாதியெல்லாம் இருக்குது அந்த ஊருக்குள்ளே அப்படிங்கிறத ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கதையை எடுத்ததுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கதை ஒரு நபர் இப்படி வாழ்ந்துருக்காங்க மக்களுக்கு அப்படிங்கிற நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் ஒரு நல்ல படத்தை நம்ம அடுத்த வாட்டி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.